நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு டெல்லியில ஜந்தன் மந்தர்ல நீட்டை எதிர்த்து நீட்ல நடந்த முறைகேடை எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சோனம் வாக்ஷேன்றவர் நாள் கணக்குல உண்ணாவிரதம் இருந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி ஏன் இங்க இருக்க யாருமே பேசல? தமிழ்நாடுனாலே போராட்டம் தான். நம்ம எல்லாத்தையுமே போராடி தான் பெற்றிருக்கோம். நம்மளுக்கு கிடைச்சிருக்க உரிமையில இருந்து, நம்மளோட இந்திய எதிர்ப்பு போராட்டம்ல இருந்து, ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாமே நம்ம போராடி பெற்றிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட போராட்ட எண்ணம் எங்க போச்சு? எல்லாருமே சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கு தியேட்டருக்கு போயிட்டீங்களா? இன்னைக்கு இருக்க காலகட்டம் எங்க தான் போயிட்டு இருக்கு? சோனம் வாக்ஷேக்கும் நம்ம முதல்வர் அவர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா நண்பன் படத்துல அவர் நடிச்சிருந்த கொசக்சிக் பசப்புகளோட இன்ஃப்ளூயன்ஸே சோனம் வாக்ஷே தான். அவரோட கேரக்டர் தான் நண்பன் படத்துல ரிப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அதை பத்தி ஒரு அறிக்கை கூட விடல. அவரோட ஜனநாயகனோட டீசரை பத்தி அவரோட ட்விட்டர்ல அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. இதே ஜந்தர் மந்தர்ல 2017 விவசாயிகளோட போராட்டம் நடந்துருச்சு. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்ல போயிட்டு அங்க இருந்த விவசாயிகளை சந்திச்சு பிரதமர் அவர்கிட்டயும் போயிட்டு அவங்கள பத்தி பேசியிருந்தாரு. எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் அவர்களும் அன்னைக்கு அங்க இருக்க விவசாயிகளை போயிட்டு சந்திச்சு பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க அரசால ஒரு அறிக்கை கூட விட முடியல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தரங்கெட்டு போயிட்டு இருக்கு அரசோட நிலைமை இன்னைக்கு.